வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி இந்திய அதிகாலை நேரம் 4 மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது ரேடார் அமைப்பை பார்ப்போம். ரேடாரில் பொறுத்த வரைக்கும் கனடா மற்றும் அமெரிக்காவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கனமழை எதிர்பார்த்தது போலவே கலிபோர்னியா மாகாணத்தில் பொழிந்த மழை கனடா மற்றும் அமெரிக்கா எல்லையோர மாகாணங்களுக்கு பொழிந்து அப்படியே அது கிழக்கு நோக்கி வந்திருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மழை பொழிவு வெஸ்ட் வர்ஜீனியா, அதாவது மேற்கு வர்ஜீனியா பகுதிகளிலையும் அப்படியே பென்சில்வேனியா பகுதிகளிலையும் கனமழை பொழிந்து வருகிறது. இடியுடன் கூடிய மழை. நியூ ஜெர்சி மாகாணம், அதாவது வாஷிங்டன் டிசிக்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவை இப்பொழுது கொடுத்து வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இடியுடன் கூடிய கனமழை பாதிக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. நியூயார்க்கில் பாதிக்கும் மழை, அது விரைவில் நம்ம செய்தி ஊடகங்கள் வழியாக அறியலாம். நியூ ஜெர்சி மாகாணத்தில் கனமழை, பென்சில்வேனியா கனமழை, நியூயார்க் மாகாணத்தில் கனமழை பொழிகிறது. அதே போல கனடாவோட பகுதிகள் ஒட்டாவா மற்றும் டொரண்டோ அந்த வடக்கு பகுதி இதெல்லாமே நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. அதாவது அமெரிக்கா கனடா எல்லையோரம். இப்போ மிக கனமழை பொழிவுன்னா நியூயார்க் சுற்று வட்டாரம், போஸ்டன், போர்ட்லாண்ட் அதற்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது அட்லாண்டிக் சிட்டி தொடங்கி போர்ட்லாண்ட் வரையும் நியூயார்க்கை மையமாக வைத்து கனமழை. ஓகே, இது ரேடார். இன்னும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்ற வானிலை முன்னறிவிப்பில் அடுத்தது பார்ப்போம். அடுத்தது ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி எல்லாமே இடியுடன் கூடிய கனமழை பொழிவு. சரி, மன்னிக்கவும், தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பொழிவு வருகிறது. ஆகவே பல இடங்களிலே தென் அமெரிக்காவில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை போனீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் தெற்கு ஆப்பிரிக்காவில் ஒட்டுமொத்தம், அதாவது மொசாம்பிக் நிகழ்வானது மொசாம்பிக்கை கடக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக, மண்டலம் கிடையாது, புயல் கிடையாது. இந்த மொசாம்பிக்கை கனமழை பொழிவு மொசாம்பிக்கு கொடுத்து வருகிறது. இந்த மொசாம்பிக் கனமழை ஜிம்பாப்வே, மேலும் உள்ளே பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பகுதிகளுக்கும் அப்படியே வடக்கே இருக்கக்கூடிய ஜாம்பியா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய வாரங்களிலே டான்சானியா மற்றும் கென்யா, உகாண்டா போன்ற நாடுகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். தற்பொழுது உகாண்டா, கென்யா, டான்சானியாவிற்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. குறிப்பாக உகாண்டாவோட விக்டோரியா ஏரியில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஏன்னா ஏரி என்பது ஒரு கடல் போல இருக்கும். அது அந்த நாட்டில் சுமார் பாதிக்கு மேல் பரப்பில் ஏரி அமைந்திருக்கிறது. பாதி பரப்பில் இருக்கும் ஏரி. அது கடல் போல் காட்சியளிக்கும். அலையே வரும், ஏரியில் அலை கடல் போல் இருக்கும், தண்ணி மட்டும் நன்னீர். இந்த ஏரிக்குள்ள மழை, அதுவும் வெப்பநிலை உயர்ந்திருக்கு ஏரி, அதனால தான். ஆகவே இப்படி இருக்க இந்திய பெருங்கடலில், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகி இருக்கக்கூடிய 2 புயல்கள், சூப்பர் புயல், ஆனால் எதுவுமே எந்த நாட்டையும் தாக்காது, தீவுகளை மட்டும் தாக்கி கொண்டு போகிறது. மேற்கு தீவை பாதிப்படைய செய்திருக்கிறது. அது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தீவில் மக்கள் ஒரு 500 பேர் வசிக்கிறாங்க. அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த புயல். ஆனால் அதாவது தைப்பூச திருநாளை கொண்டாடக்கூடிய தமிழர் வாழக்கூடிய பகுதிகளாக மொரீஷியஸுக்கோ ரீயூனியனுக்கோ பாதிப்பு இருக்காது. அது பாதிப்பை கொடுக்காமல் அதற்கு அப்பால் செல்லும். ஆனால் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல. பருவ மழை காலம் என்பதனால தூறல், சாரல் இந்த மாதிரியான மழைப்பொழிவுகள், மிதமான மழையெல்லாம் இருக்கும். ஆனால் அது பாதிப்பை கொடுக்காது. இடையிடையே விட்டு விட்டு மழை தான், தொடர் மழைப்பொழிவும் கிடையாது. வெயிலும் இருக்கும், குளிரும் இருக்கும், மழையும் குளிர் கிடையாது. வெயில் காலம், அங்கே வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், இப்படி இருக்கும். ஆகவே மழைப்பொழிவு விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருக்கும். அதனால் பாதிக்கும் மழை அல்ல மொரீஷியஸ் ரீயூனியனுக்கு.
ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. கனமழை பொழிவு அதாவது குயின்லாந்து உள்ளிட்ட மாகாணங்களுக்கு கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. தொடர்ச்சியாக பல மாதங்களாகவே கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது குயின்லாந்து மாகாணத்தில். குயின்லாந்தோட வடக்கு பகுதி, குறிப்பாக வடக்கு பகுதி, அதாவது வெய்பா அதோட வடக்கு பகுதி எல்லாமே, டோட்டலாகவே ஆஸ்திரேலியா வடக்கு பகுதி எல்லாமே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதே போல் தெற்கு பகுதியிலையுமே மழைப்பொழிவு தான். தெற்கு பகுதியிலையும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு. ஆஸ்திரேலியாவோட ஒரு சில பகுதிகளை தவிர்த்து விட்டது. மத்திய பகுதி, ஆஸ்திரேலியாவோட மத்திய பகுதி மட்டும் தவிர்த்து சுற்றுப்புறம் எல்லாமே மழை தான், மழை இருந்து கொண்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா மெல்போர்ன் சுற்றுவட்டார பகுதியும் மழை தான். மெல்போர்ன் மற்றும் அப்படியே டாஸ்மேனியா ஒட்டிய வடக்கு பகுதி, அதாவது டாஸ்மேனியா ஒட்டிய ஆஸ்திரேலிய பகுதியெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இதனிடையிலே வரக்கூடிய நாட்களில் எப்படி மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலிருந்து பார்ப்போம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்திற்கு 14, 15, 16 தேதிகளில் மீண்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். கலிஃபோர்னியாவை காட்டுத்தீ அணைந்ததே பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் நிலையில் மீண்டும் மழைப்பொழிவுகள் கொஞ்சம் பாதிக்க மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது. அந்த நிகழ்வு தான் அமெரிக்காவோட அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம், அதாவது நியூயார்க், வாஷிங்டன் பக்கம், அதாவது கனடா ஒட்டிய பகுதி இதெல்லாம் போகும், டொரண்டோலாம் தாண்டி போகும். ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவிற்கு இனிமேல் பனியும் இருக்கும், மழையும் இருக்கும். படிப்படியாக பனிப்பொழிவு குறைய தொடங்கும், பனி பாதிப்பு குறைந்து மழை பாதிப்பாக படிப்படியாக அதிகரிக்கும், அப்படி தான் நம்ம சொல்லலாம். அதே போல் தென் அமெரிக்க நாடு ஃபுல்லாகவே மழை தான். தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி எல்லா நாடுகளுக்குமே மழை தான். கொலம்பியா, பல்வேறு நாடுகளில் மழை தான். ஆகவே அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான். ஆப்பிரிக்க நாடுகளில் இப்பொழுது மடகாஸ்கரில் கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது. அது ஓய்ந்திருக்கிறது இப்பொழுதைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாம்பியா விட்டு உள்ளே போகும் மழைப்பொழிவெல்லாம். பார்த்திங்கன்னா அந்த ஜாம்பியாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக உள்ளே போய் ஜிம்பாப்வேக்கு கொடுக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக உள்ளே போய் ஜாம்பியா மற்றும் அங்கோலா போன்ற மாகாணங்களுக்கும் நாடுகளுக்கும் அப்படியே மேற்கு கரைக்கு போய், மேற்கு கரையோரத்திற்கு போய், அட்லாண்டிக் பெருங்கடல் கரையோரத்துக்கு போய் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆப்பிரிக்காவோட. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரங்களில் மழைப்பொழிவுகள் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவுக்குமே சாதகம் இருக்குது. 15ஆம் தேதியிலேருந்து முதல்ல கென்யா, உகாண்டாவிற்கு தெற்கே கொடுக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் கென்யாவிற்கும் உகாண்டாவிற்கும் சேர்த்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆப்பிரிக்கா முழுவதுமே மழை இருக்குது. இந்த வரக்கூடிய பருவமழை காலமாகிய மார்ச்சில், பிப்ரவரி, மார்ச்சில், ஏப்ரலில் நல்ல மழைப்பொழிவு ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவிற்கும் காத்திருக்கிறது. அதே போல் மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளுக்கும் இன்னும் மழைப்பொழிவு இருக்கிறது. வரக்கூடிய தைப்பூச திருநாளுக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காமல் நிகழ்வு சென்றடைந்தாலும் அடுத்தடுத்த மழைப்பொழிவுகள் இருக்கிறது, மழை நிகழ்வுகள் இருக்கிறது. வரக்கூடிய தைப்பூச திருநாள் 11ஆம் தேதி பாதிக்க மழை இல்லை, புயல் அப்பால் போயிட்டுருக்கோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்குது. அடுத்த நிகழ்வு கூட இருக்குது. நிகழ்வுன்னு நேரடி தாக்குதலுக்கு வரவில்லை, ஆனால் நேரடி மழைப்பொழிவிற்கு சாதகமாக இருக்கும். ஆகவே மழைப்பொழிவு மொரிஷியஸ், ரீயூனியன் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் வரக்கூடிய வாரங்களில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவிலே மழைப்பொழிவு தொடரும், இன்னும் இருந்துட்டு தான் இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கோடையில் இப்போது மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு வர தொடங்கியிருக்கு. இப்போவே தென்சீன கடற்பகுதியிலிருந்து சிங்கப்பூர், மலேசியாவுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகுது. வரக்கூடிய பிப்ரவரி இறுதி வாரத்தில் 3வது வாரத்திலெல்லாம் மழை வாய்ப்பு இருக்கிறது சிங்கப்பூர், மலேசியாவிற்கு. ஆனால் பாதிக்கும் மழையெல்லாம் தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்காது. நிகழ்வு வருகை காரணமாக மழை இருக்கும். ஆனால் மழை தமிழ்நாட்டை விட வாய்ப்பு கூடுதல். சிங்கப்பூர், மலேசியாவிற்கு மழை வாய்ப்பு கூடுதல். ஆனால் மழையே பெய்து கொண்டிருக்காது, வெயிலும் மட்டுமே அடித்து கொண்டிருக்காது. குளிரும் மழையும் வெயிலும் எல்லாம் கலந்த மழையாக சிங்கப்பூர், மலேசியாவிற்கு இருக்கும். இப்படித்தான் புருனே போன்ற நாடுகளுக்கும். பொதுவாக இப்போ மழை காலம் என்பது 32-31 டிகிரி இருக்கக்கூடிய கடல் வெப்பம் உள்ள பகுதி பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸோட தெற்கு பகுதி, ஜாவா தீவு, சுமத்ரா தீவு, அதே போல் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி, இதுதான் கடுமையான வெப்பம் அடைந்திருக்கக்கூடிய பகுதி. இங்கே தான் நிறைய நிகழ்வுகள், மழை அமைப்புகள் ஏற்பட போகிறது. அதே போல் இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதி, அது ஆஸ்திரேலியா ஒட்டிய பகுதி, இதெல்லாம் கொஞ்சம் மழை வாய்ப்புக்கு கூடுதல். அடுத்தபடியாக அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும்
அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய இடையூறு, அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடியது. அது வந்து இத்தாலி மற்றும் இஸ்ரேல், பாலஸ்தீனம் எல்லாம் தாண்டி துருக்கி, ஈரான், ஈராக் வழியாக வருகிறது. வரக்கூடிய வாரங்களில் நம்ம வரக்கூடிய வாரத்துக்கு, அதாவது 2 வாரத்துக்கு பிறகு மார்ச் மாதம் முதல் வாரம் 2வது வாரத்தில் எல்லாம் இது, அதாவது சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி, சூடான் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக்கோட தெற்கு பகுதி, அதே போல் ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவோட தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளாகிய அந்த குவைத் சிட்டி, UAE, கத்தார், ஓமன் போன்ற நாடுகளுக்கு மழைப்பொழிவை மார்ச் மாதத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச் மாதத்தில், பிப்ரவரி இறுதியிலேயே வாய்ப்பு இருக்குது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மேற்கத்திய இடையூறு தொடர்ந்து இமயமலையோட காஷ்மீர் பகுதிக்கு போகாது, படிப்படியாக பஞ்சாப் பகுதிகளுக்கும் பிறகு ராஜஸ்தான் பகுதிக்கும் வரும். அது வழித்தடத்தை சற்று தெற்கே வைத்து வரும் பொழுது கொஞ்சம் சவுதி அரேபியாவுக்குள்ள மழை வாய்ப்பை திடீரென்று மழைப்பொழிவை கொடுக்கும். நம்ம தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கணும், திடீரென்று மழைப்பொழிவை கொடுக்கணும். ஆனால் இப்போ இல்லை, 2 வாரம் 3 வாரம் கழித்து மழைக்கு சாதகம் இருக்குது. சவுதி அரேபியா, ஓமன் மற்றும் கத்தார், குவைத், UAE எல்லாமே, குவைத் சிட்டி எல்லாமே. தொடர்ந்து அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள். நன்றி.